நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் கவர்ஸை கட் பண்ணும்போது கார்னர்ஸை கட் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்போது அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பாட்டில் கேப் தனியாக போடுற பழக்கம் இருக்கா? அப்போ அதையும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அப்போ என்னதாம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். பிளாஸ்டிக் கவர்ஸில் அந்த கார்னர் பிட்டும் பிளாஸ்டிக் பாட்டில் கேப்ஸும் மோஸ்ட்லி ரீசைக்ளிங்க்கு போகாமல் மிஸ் ஆகுது. அதனால் அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாமே லேண்ட் ஃபில்ஸ்லையும் ஓஷன்ஸ்லையும் தான் கலக்குது. ஒன்று கவரை கட் பண்ணும்போது அந்த கார்னர் பிட்டை திரும்ப அந்த கவர்க்குள்ளேயே போட்டு டிஸ்போஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணலாம். பாட்டில் கேப்ஸை அந்த சீலோடவே டிஸ்போஸ் பண்ணலாம். அல்லது கேப்பை பாட்டில்லையே போட்டும் இல்லைனா அந்த கேப்பை க்ரஷ் பண்ணி பாட்டிலுக்குள்ளே போட்டும் டிஸ்போஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் நம்ம சின்னதாக பண்ணுற ஒரு சேஞ்ச் சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ பிளாஸ்டிக் கவர்ஸ் பாட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு கொண்டு வந்தோம்னா என்விரான்மெண்ட்டில் பெரிய இம்பேக்ட் நம்மளால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களும் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் என்விரான்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கவனம் வரும். பிஃபோர் எண்டிங், உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் அண்ட் ஃபுட் வேஸ்ட்டை தனித்தனியாக டிஸ்போஸ் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம்.